ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 11/4/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, உள்நோக்கு முகமுடைய குழந்தைகளே, ஞான சுரூப மனநிலையில் நிலைத்திருந்து இந்த மகா வாக்கியங்களை தாரணை பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கும் மற்ற ஆத்மாக்களுக்கும் நீங்கள் நன்மை செய்ய முடியும். ஸோ இது தாதிஜியோடைய டைரியிலிருந்து எடுத்து போடுறாங்க. ஸோ பாபாவுடைய முரளி கிடையாது, தாதிஜியோடைய எழுது. ஸோ உள்நோக்கு முகமுடைய குழந்தைகள் உள்நோக்கு முகமாக இருக்கணும். ஞான ஸ்வரூப மனநிலையில் நிலைச்சிருந்து மகா வாக்கியங்களை தாரணை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நன்மை செய்ய முடியும். ஓம் சாந்தி. ஒவ்வொரு முயற்சியாளர் குழந்தையும் முதல்ல உள்நோக்கு நிலை கண்டிப்பாக தாரணை பண்ணணும். இல்லை, உள்நோக்கு நிலைன்னா என்ன அர்த்தம்? வெளியில் இருக்கிற எதை பற்றியும் கவலைப்படாமல் உள்ள என்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறதுன்றதில் மட்டும் கவனம் இருக்கணும். ஸோ உள்நோக்கு முகத்தோடு இருக்கிறதுல மிகப்பெரிய நன்மை அடங்கி இருக்குது. இந்த நிலை மூலமாகத்தான் ஆடாத நிலையான தைரியம், பணிவு போன்ற தெய்வீக குணங்களை தாரணை பண்ண முடியும். இல்லையா? வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கும்போது தான் பயமெல்லாம் வர்றது இல்லையா? உள்ளுக்குள்ளே மட்டும் அங்கே கவனம் இருந்தால் பயம் இருக்காது. அந்த தைரியமும் இருக்கும், அதே நேரத்தில் பணிவும் இருக்கும். ஆடாத அசையாத நிலையில் இருப்பீங்க. அதாவது சம்பூர்ண ஞானம் நிறைந்த மனநிலை உங்களால் பிராப்தி அடைய முடியும். உள்நோக்கு முகத்தில் இல்லாத காரணத்தினால அந்த சம்பூர்ண ஞானம் நிறைந்த மனநிலை பிராப்தியாக அடைய முடியாது. ஸோ மொத்தத்தில் அந்தர்முகி இல்லையா? உள்நோக்கு முகமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா அந்த சம்பூர்ண நிலை சொல்கிறோம் இல்லையா, அதை அடைய முடியாது. பெர்ஃபெக்ட் ஸ்டேஜ் அடைய முடியாது. சம்பூர்ண ஞானம் நிறைந்த மனநிலையும் அடைய முடியாது. ஏன்னா எந்த மகா வாக்கியத்தை எதிரில் கேட்குறீங்களோ அதை ஆழத்தில் போய் தாரணை பண்ணாமல் அந்த மகா வாக்கியங்களை கேட்டு சும்மா நீங்கள் திரும்பி சொன்னீங்க அப்படின்னா அது வெறும் வாக்கியமாகிடுது, மகா வாக்கியம் ஆகிறது இல்லை. யார் ஞானம் நிறைந்த மனநிலையில் இருந்து மகா வாக்கியங்களை கேட்கலையோ, அதாவது உள்நோக்கு முகத்தில் இருந்து அந்த மகா வாக்கியங்களை கேட்கலையோ, ஸோ அந்த மகா வாக்கியங்கள் மேலேயே மாயை நிழல் விழுந்துடுது. அப்படிப்பட்ட மாயையுடைய அசுத்த அதிர்வலைகள் நிறைந்த மகா வாக்கியங்களை கேட்டு சும்மா திரும்பி சொன்னீங்கன்னா அதனால் உங்களுக்கும் நன்மை கிடையாது, மற்றவர்களுக்கும் நன்மை கிடையாது. அதுக்கு பதில் தீமை தான் ஏற்படுது இல்லையா? நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதன் சொரூபமாகி சொல்லணும். அதுக்கு உள்நோக்கு முகமுடையவராக ஆகணும். ஏன்னா உங்களுடைய இந்த மனம் கோயில் மாதிரி. கோயிலில் எப்போவுமே ஒரு நறுமணம் வீசும் இல்லையா? அந்த மாதிரி இந்த மனம்ன்ற கோயில் எப்போ தூய்மையாக இருக்குதோ அப்போ தான் அதிலிருந்து வெளிப்படுற ஒவ்வொரு எண்ணமும் தூய்மையாக வெளிப்படும். கோயிலில் தூய்மையான தேவதைகளுடைய சிலையை தான் வைப்பாங்க, அசுரர்களுக்கு வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி குழந்தைங்க, நீங்கள் உங்கள் மனசில் அனைத்து குணங்கள் அப்படின்ற மூர்த்திகளினால் அலங்கரித்து வைங்க. உங்கள் மனம்ன்ற கோயில் ஃபுல்லாக குணங்கள்ன்ற மூர்த்தியை நிரப்பி வைங்க. அந்த குணங்கள் என்ன தெரியுமா?
பற்றற்ற நிலை, ஆசைகளற்ற நிலை, பயமற்ற நிலை, தைரியமாக இருக்கிறது, அகங்காரம் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி குணங்கள். ஏன்னா இதுதான் உங்களுடைய லட்சணங்களாக இருக்கணும் இல்லையா? உங்களுடைய மனம்ன்ற கோயிலில் இந்த குணங்கள் எல்லாம் இருக்கணும். அதனால் உங்களுடைய மனக்கோயிலை சம்பூர்ண தூய்மையாக்கணும். எப்போ மனம்ன்ற கோயில் தூய்மையாக ஆகுதோ அப்போ தான் நீங்கள் உங்களுடைய தூய்மையான அன்பான வைகுண்டத்துக்கு போக முடியும். இல்லை, மனம் தூய்மையாகாமல் அங்கே போக முடியாது. குழந்தையாகாமல் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு தேச சொன்னதுடைய அர்த்தம் அதுதான். அதனால் இப்போ உங்களுடைய மனசை தூய்மையாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ மனம் தூய்மையாவதன் கூடவே கர்மேந்திரியங்கள் உங்கள் வசப்படணும். ஸோ அதனால் உங்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் இந்த தெய்வீக சேவை பண்ணணும். உண்மையிலே சேவைன்றதுடைய அர்த்தமே ரொம்ப சூக்ஷ்மமானது, ஆழமானது. யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கறது மட்டும் சேவை கிடையாது. அவங்களுக்கு சூக்ஷ்ம ரூபத்தில் உங்களுடைய யோக சக்தியை கொடுத்து அவங்களுடைய அசுத்த சங்கல்பங்களை அழிக்கணும். இல்லை, ஸ்தூலமாக எச்சரிக்கை கொடுக்கறது மட்டும் இல்லை, சூக்ஷ்மமாக அந்த சங்கல்பத்தை அழிக்கணும். அதனால்தான் சேவை சூக்ஷ்மமானதுன்னு தாதி சொல்கிறாங்க. இதுதான் சர்வ உத்தம சேவை. கூடவே தன் மேலேயும் கவனம் செலுத்தணும். வார்த்தையிலும் செயலிலும் மட்டும் இல்லை, உங்கள் மனசில் கூட எந்த அசுத்தமான சங்கல்பமும் உருவாகக்கூடாது. அப்படி உருவாயிடுச்சுன்னா அந்த அதிர்வலைகள் மற்றவர்களுக்கு சூக்ஷ்மத்தில் தீமை பண்ணிடும். அதன் சுமை உங்கள் மேலே விழுந்துடும், பாவச்சுமை. பாருங்க, அசுத்தமான எண்ணத்தினால் உருவாக்குற வைப்ரேஷன் மற்றவங்களுக்கு தீமை செய்யுது பார்த்தீங்களா? அந்த பாவ கணக்கும் உங்கள் மேலே ஏறிடும். ஸோ அதே சுமை பந்தனமாக ஆகிடுது. அதனால் குழந்தைகளே ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இல்லை, முதல்ல நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பிறகு அதே தெய்வீக சேவை மற்றவர்களுக்கும் செய்யுங்க. இதுதான் சேவாதாரி குழந்தைங்களுடைய அலௌகிக கடமை. இப்படி சேவை செய்கிறவங்க தனக்குன்னு ஸ்பெஷலாக எந்த சேவையும் செய்ய வேண்டி இருக்காது, இந்த அளவுக்கு கவனம் கொடுக்குறவங்க. ஸோ தவறுதலாக ஏதாவது தப்பு நடந்துட்டால் கூட அதை தன்னுடைய புத்தியோக பலத்தின் மூலம் சதா காலத்துக்காக திருத்திடுங்க. இல்லை, தப்பு பண்ணிட்டாலும் பாபாவுடைய புத்தியை இணைச்சே அதை அழிச்சிடுங்கன்றார். இந்த மாதிரி தீவிர முயற்சியாளர்கள் ஸ்லைட்டாக பாபா முரளியில் சிக்னல் கொடுத்தா கூட சீக்கிரமாக அதை உணர்ந்து தன்னை மாற்றிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் வருங்காலத்திலும் நல்ல கவனம் கொடுத்து நடந்துக்குவாங்க. இதுதான் விசால புத்தியுடைய குழந்தைங்களுடைய கடமை. என்னுடைய உயிர்களே, பரமாத்மா மூலம் படைக்கப்பட்ட இந்த அழிவற்ற ராஜஸ்வ ஞான யஜ்யத்தில் உடல், மனம், பொருள் எல்லாத்தையும் முழுசாக அர்ப்பணம் செய்கிற ரகசியம் ரொம்ப ரொம்ப ஆழமானது. எப்போ நீங்கள் என்னோட உடம்பு, என்னோட மனம், என்னோட பொருள் அப்படின்னு அனைத்தையும் இந்த யஜ்யத்தில் ஸ்வாகா செய்கிறீங்களோ,
சுவாகா செஞ்சு, அதாவது அர்ப்பணித்து இறந்துட்டேன்னு சொன்னீங்களோ, அந்த நிமிஷத்துலேருந்து உங்களுடையதுன்னு எதுவுமே கிடையாது. ஸோ அதுலேயும் முதல்ல உடலையும் மனதையும் முழுமையாக சேவையில் ஈடுபடுத்தணும். எப்போ எல்லாத்தையும் யஜ்யத்தில் அர்ப்பணிக்கிறீங்களோ, அப்படின்னா என்ன அர்த்தம்? பரமாத்மாவுடையதாக ஆகிடுது. பிறகு தன்னுடையதுன்னு எதுவும் இருக்க முடியாது. செல்வமும் வீணாக்க முடியாது. மனதிலும் அசுத்த எண்ணங்களோ விகார எண்ணங்களோ வர முடியாது. ஏன்னா பரமாத்மாவுக்கு அர்ப்பணிச்சிட்டீங்க. பரமாத்மாவோ தூய்மையின் சொரூபமாக, சாந்த சொரூபமாக இருக்கிறார். ஸோ அப்போ அவர்கிட்ட உங்களுடைய மனதை அர்ப்பணிச்சிட்டிங்கன்னா தூய்மையான எண்ணங்கள் தானே வரும். எப்படி விகார எண்ணங்கள் வரும்? ஸோ அதனால் தானாகவே அசுத்த எண்ணங்கள் சுத்தமாக மாறிடுது. அசாந்தியான எண்ணங்கள் சாந்தியான எண்ணங்களாக மாறிடுது. ஒருவேளை நீங்கள் உங்கள் மனசை மாயாவுடைய கையில் கொடுத்துட்டிங்கன்னா, மாயா பலவிதமாக இருக்குது இல்லையா? அதனால் பலவிதமான விகார எண்ணங்களை உருவாக்கி மனம்ன்ற குதிரை மேலே சவாரி செய்ய ஆரம்பிச்சிடும். எவ்வளோ அனுபவ ரீதியான வார்த்தை இல்லையா? ஸோ அப்போ பாபா கிட்ட ஒப்படைச்சிட்டோன்னா ஒவ்வொரு அடியிலும் பாபா சொல்கிற மாதிரி நடக்கிறேன்னு செக் பண்ணணும். அப்படி ஒப்படைக்கலைன்னா நீங்கள் மாயா கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ அது இஷ்டத்துக்கு விகார எண்ணத்தை உருவாக்கிட்டு இருக்கும். சில குழந்தைங்களுக்கு இன்னைய வரைக்கும் விகார எண்ணங்கள் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசை முழுசாக பாபா கிட்ட அர்ப்பணிக்கலைன்னு புரிஞ்சுக்கோங்க. ஈஸ்வரிய மனமாகிடணும். அது இன்னும் உங்கள் மனமாகவே இருக்குது. ஸோ அப்படியே ஈஸ்வரன் கிட்ட உங்கள் மனதை அர்ப்பணிக்கிறவங்க தான் சர்வத்தியாகி குழந்தைகள். சர்வத்தியாகி குழந்தைகளே, இந்த ஆழமான ரகசியங்களை புரிஞ்சுக்கிட்டு காரியம் செய்யுங்க. உங்களை சாட்சியாக இருந்து பாருங்க. ரொம்பவும் எச்சரிக்கையாக நடந்துக்கணும். சுயம் கோபவல்லபர் தன்னுடைய பிரியமான கோபியர்களுக்கு புரிய வைக்கிறார். உங்கள் ஒவ்வொருத்தருடைய உண்மையான அன்பு எது? உயிரானவர்களே, நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு நிறைந்த எச்சரிக்கைகளை கொடுக்குறீங்க இல்லையா? அதை ஏற்றுக்கணும். அதுதான் உண்மையான அன்பு. ஏன்னா எந்த அளவுக்கு பிரியமான மலராக இருக்குதோ அந்த அளவுக்கு சிரேஷ்ட பரிபாலனை கிடைக்குது. ஸோ மலரை ரொம்ப மதிப்பானதாக ஆக்கணும்னா தோட்டத்து எஜமானர் அந்த மலரை முள்ளிலிருந்து நீக்கியே ஆகணும். அதே மாதிரி உங்களுக்கு கூட யாராவது உங்களுக்குள்ள முள்ளு மாதிரி குணம் இருக்குதுன்னு எச்சரிக்கை கொடுக்குறாங்கன்னா அவங்க என்னை பரிபாலனை செய்கிறதுக்காக எனக்கு சேவை செய்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அவங்க மேலே கோபப்படக்கூடாது. அந்த சேவைக்கு, அந்த பரிபாலனைக்கு மரியாதை கொடுக்கணும். ஏன்னா நம்மளுடைய நிறைகளை எல்லாரும் சொல்லுவாங்க, குறைகளை சொல்ல தயங்குவாங்க இல்லையா? அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்.
இதுதான் சம்பூர்ணமாகிறதுக்கான யுக்தி. ஏன்னா இதன் மூலம் நம்ம சம்பூர்ணம் தானே ஆக போகிறோம். இதுதான் ஞான சகிதமாக ஆத்மார்த்தமான உண்மையான அன்பாகும் இல்லையா? ஞானரூப அன்பு இது. ஏன்னா நம்மளை மாற்றிக்கிறதுக்கு தானே கொடுக்குறாங்க. இந்த தெய்வீக அன்பில் ஒருவருக்கொருவர் ரொம்ப மரியாதையோடு இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலும் முதல்ல தன்னை எச்சரிச்சிக்கணும். இதை தான் பணிவான மிக இனிமையான நிலை. இப்படி அன்பாக நடந்துக்கிறதன் மூலமாக உங்களுக்கு இங்கேயே அந்த சத்தியுகத்துடைய தென்றல் மாதிரியான நாட்கள் உள்ளுக்குள்ள அனுபவமாகும் இல்லையா? கோபப்படாமல் என் நன்மைக்கு தான் நடக்குதுன்னு நினச்சாலே இதுவே உங்களுக்கு தென்றல் மாதிரி தான் இருக்கும், புயல் மாதிரி இருக்காது. அதுதான் உங்கள் துக்கம் சுகமாக மாறும்ன்றதுடைய அர்த்தம். அப்போ தான் இந்த அன்பு சொர்க்கத்தில் இயற்கையாக இருக்கும். இங்கே பண்ணுற முயற்சியின் ஆதாரத்தில் தானே வருது. ஆனால் இந்த சங்கமயுகத்துடைய மிக இனிமையான தருணத்தில் ஒருவருக்கொருவர் சேவை செய்கிறதுக்கு இது மிக இனிமையான மகிழ்ச்சிகரமான அன்பு. இந்த சுத்தமான அன்பு தான் உலகத்தில் பாடப்பட்டிருக்குது. சைத்தன்ய மலர்கள், அதாவது உயிரோட்டமான மலர்கள் பாபாவுக்கு வந்தீங்க இல்லையா? ஸோ நீங்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ரொம்ப சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். ஏன்னா பாபா மேலே அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்குது. பிராமண பரிவாரத்தின் மீதும் அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்குது. அதனால் உங்களுடைய ஒவ்வொரு நரம்பிலும் முழுமையான ஈஸ்வரிய சக்தி நிரம்பி இருக்குதுன்றார். அதனால தான் சிரிச்ச முகத்தோடு இருக்கணுன்றார் இல்லை? ஒவ்வொரு நரம்புலையும் ஈஸ்வரிய சக்தி நிரம்பி இருக்குதுன்னா நம்ம சிரிச்சிட்டு தானே இருக்கணும். ஏன்னா அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருந்தாலே அந்த சக்தி வந்துடும்ன்றார். இந்த மாதிரி ஈர்ப்பு சக்தி கண்டிப்பாக உங்களுடைய தெய்வீக ஜொலிப்பை வெளிப்படுத்தும். எப்படி குற்றமற்ற சின்ன குழந்தை சுத்தமாக, அதாவது தூய்மையாக இருக்கிறதுனால தான் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்குது இல்லையா? தன்னுடைய மகிழ்ச்சியான நடத்தையின் மூலம் எல்லோரையும் அதிகமாக ஈர்க்குது. அதே மாதிரி உங்கள் ஒவ்வொருத்தருடைய ஈஸ்வரிய மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இருக்கணுன்றார் இல்லை? மற்றவர்களை பிடிச்சி இழுக்கிற மாதிரி சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு யுக்தியின் மூலமாக உங்கள் அசுர சுபாவங்களின் மீது முழு வெற்றி அடையணும் இல்லை? அசுர சுபாவமே இருக்கக்கூடாது. அப்போ தான் குழந்தை மாதிரி தூய்மையாக இருக்க முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதன் மூலம் பிறரையும் கவர்ந்து இழுக்க முடியும். ஸோ ஒருத்தர் கோபம்ன்ற விகாரத்துக்கு வசமாகி என் முன்னாடி வராங்க அப்படின்னா அவங்க முன்னாடி ஞான ஸ்வரூபமாகி குழந்தைங்களுக்கே உரிய அந்த இனிய புன்முறுவல் செய்யுங்கள்ன்றார். தாதி சொல்கிறாங்க இல்லையா? கோபத்தோடு வரும்போது குழந்தை சிரிக்கும்ல, அந்த மாதிரி சிரிங்கன்றார். பிறகு அவங்க தானாகவே அமைதியானவர் ஆயிடுவாங்க. அதாவது மறதி ஸ்வரூபத்திலிருந்து நினைவுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா கோபம்ன்றது தன்னிலை மறந்த நிலை, மறந்த ஸ்வரூபம். ஸோ அதிலிருந்து தான் உண்மையில் யாருன்ற அந்த நினைவுக்கு வந்துடுவாங்க. அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், ஆனாலும் சூக்ஷ்ம முறையில் அவங்க மேலே வெற்றி அடைந்து
நீங்கள் எஜமானராக ஆகிடுறீங்க, அவங்கள அமைதிப்படுத்திடுறீங்க இல்லையா? இதுதான் எஜமான் மற்றும் குழந்தைக்கான சர்வ உத்தமமான விதி இல்லையா? குழந்தையாகி எஜமானன் ஆக்குறீங்க, சரி குழந்தையாகி எஜமானன் ஆகுறீங்கன்ற இல்லையா? பாபா ஒரு டெஃபினேஷன் கொடுப்பாங்க, தாதி இன்னொரு ஆங்கிளில் சூப்பரான டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் கரெக்டாக இருக்குது இல்லையா? ஸோ அந்த குழந்தைத்தனத்தை பார்த்தாலே அவங்க அமைதி ஆகிடுவாங்க. அப்போ அமைதிப்படுத்தும் போது நீங்கள் எஜமானன் தானே. ஸோ அப்படி ஆகிறதுக்கான உத்தமமான விதி இதுன்றாங்க. ஈஸ்வரன் சம்பூர்ண ஞான ரூபத்தில் இருக்கிறார், அதே மாதிரி சம்பூர்ண அன்பு ரூபத்திலையும் இருக்கிறார். ஈஸ்வரன்கிட்ட இந்த 2 ரூபமும் 2 குணங்களும் நிரம்பி இருக்குது. ஆனால் முதல்ல ஞானம், 2வது அன்பு. ஒருவேளை ஒருத்தர் முதல்ல ஞான ரூபம் இல்லாமல் வெறும் அன்பு ரூபமாக மட்டும் இருக்கிறாருன்னா அந்த அன்பு அசுத்த கணக்கில் அழிச்சிட்டு போயிடும் இல்லையா? பற்று உள்ள அன்பாயிடும். அப்போ அது அழுக்கான கணக்கில் வந்துடும். ஸோ அதனால் முதல்ல ஞான ரூபம் விலகி இருந்து அன்பை செலுத்தணும். ஆத்மா மேலே மட்டும் அன்பு இருக்கணும், உடம்பு மேலே வரக்கூடாது. அதனால தான் அன்பை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு முதல்ல ஞான ரூபமாகி விதவிதமான முறையில் வந்திருக்கிற மாயாவின் மீது வெற்றி அடைஞ்சு பிறகு அன்பு ரூபமாகணும் இல்லை? எல்லா ஈர்ப்பையும் கட் பண்ணி பிறகு அன்பு ரூபமாகணுன்றாங்க. சமசூப்பர் இல்லையா? ஞானம் இல்லாமல் அன்பில் வர்றதான் இவ்வளோ நாள் பண்ணும் அஞ்ஞானத்தில். அதனால தான் ஏமாந்தோம் இல்லையா? அது நிலையற்ற அன்பாகிடும், ஞானம் இல்லாமல் வைக்கிற அன்பு. ஸோ எப்படி ஒருத்தர் ஞானம் இல்லாமல் தியானத்தில், அதாவது ட்ரான்ஸில் போகிறாங்கன்னா பல நேரங்களில் மாயைக்கிட்ட சிக்கிக்கிறாங்க. அதனால்தான் பாபாசுரர், குழந்தைகளே இந்த ட்ரான்ஸில் போகிறது கூட ஒரு சங்கிலி உங்களை கட்டி போட்டுடுது பந்தனத்தில். அதனால் ஞான ரூபமாகி பிறகு தியானத்தில் போகிறீங்கன்னா அதிக போதையின் அனுபவம் ஏற்படும். ஏன்னா கடைசியில் எல்லாருக்கும் காட்சி கிடைக்கும்ன்றார். அப்போ ஞான ரூபமாயிடுறீங்க, உங்களுடைய பதவின்னு தெரியும், அதனால் போதை கிடைக்கும். ஸோ அதனால் முதல்ல ஞானம், பிறகு தான் தியானம், ட்ரான்ஸில் போகிறது. தியான நிலையை விட ஞான நிலை சிரேஷ்டமானது. ஸோ இது யோகத்தை விட ஞானம் உயர்ந்தது அப்படி அர்த்தம் கிடையாது. ஆனால் ஞான சுரூபமாக இருக்கிறதே யோகம்தான். அதனால் குழந்தைகளே முதல்ல ஞான ரூபமாகி பிறகு அன்பை வெளிப்படுத்துங்க. கரெக்டாக சொல்லணும், விலகி இருந்து பிறகு அன்பை வெளிப்படுத்துங்க, விடுபட்டு இருந்து பிறகு அன்பை வெளிப்படுத்துங்க. ஞானமில்லாத அன்பு முயற்சியாளர் வாழ்க்கையில் தடையை உருவாக்கும். ஸோ அதனால் முதல்ல ஞான ரூபமாகி பிறகு அன்பை செலுத்துங்க. சாட்சி நிலை ரொம்ப இனிமையான, ரமணிகரமான, அழகான நிலை. சாட்சி நிலை, இந்த நிலைதான் எதிர்கால வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்குது. ரொம்ப இனிமையான, ரமணிகரமான, அழகான நிலைன்றாங்க சாட்சி நிலை. விலகி இருக்கிறதுல தான் சந்தோஷமே இருக்குது. நம்ம ஒரு இடத்துக்கு புதுசாக போனால் அந்த இடம் ஏன் பிடிக்குது தெரியுமா? ஏன்னா அந்த இடத்தை பற்றிய எந்த விதமான ஒரு முத்திரையும் குத்தலை, ஒரு ஒப்பீனியன் கிடையாது. அப்படின்னா என்ன, சாட்சியாக இருக்கிறீங்க, அதனால தான் அது பிடிச்சிருக்குது.
ஸோ அதனால தான் சொல்கிறாங்க சாட்சி நிலை தான் ரொம்ப இனிமையான நிலை. இல்லை எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கிற ஆத்மாவை பரந்தாமத்தில் இருக்கிற இந்த நிலை ரொம்ப இனிய அழகான நிலை. இந்த நிலை தான் எதிர்கால வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்குது. ஒருத்தருக்கு சரீர கணக்கு, அதாவது நோய் வருது, அந்த நேரத்தில் அவர் சாட்சி நிலையில் சுகஸ்வரூப நிலையில் இருந்து அதை அனுபவிக்கிறாருன்னா பழைய கணக்கு முடிஞ்சிட்டும் இருக்குது, கூடவே எதிர்காலத்துக்காக சுகத்தின் கணக்கையும் உருவாக்குறார். இல்லை விலகி இருந்தால் தான் அவரால் சுகத்தை அந்த நேரம் அனுபவம் பண்ண முடியும், உடம்பு நோயை அனுபவிக்கும் பொழுதும். அப்போ ஒரு பக்கம் கர்ம கணக்கு முடியுது, ஆனால் அவர் சொர்க்கத்தையே சிந்தனை பண்ணி சுகஸ்வரூபமாக இருக்கிறார். அப்போ சுகத்தின் கணக்கை உருவாக்குறார். ஸோ அதனால் இந்த சாட்சி நிலை, சுகஸ்வரூப நிலை கடந்த காலத்தோடவும் எதிர்காலத்தோடவும் தொடர்பு உள்ளது. ரெண்டு காலத்தோடையும் தொடர்பு இருக்குது. இல்லை கடந்த கால கணக்கை முடிக்கிறோம், எதிர்கால கணக்கை உருவாக்குறோம், சுக கணக்கு. அதனால் இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிறதன் மூலமாக என்னுடைய மகிழ்ச்சிகரமான நேரம் வெறும் கணக்கை முடிக்கிறதுலே போயிடுச்சின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இது மகிழ்ச்சிகரமான முயற்சிக்கான நேரம், வெறும் கணக்கு முடிக்கிற நேரம் கிடையாது. இந்த நேரத்தில் ரெண்டு காரியமும் சம்பூர்ண முறையில் நடக்குது, நிரூபணமாகுது. இப்படி ரெண்டு காரியங்களையும் நிரூபணம் செய்யக்கூடிய தீவிர முயற்சியாளர்கள் தான் அதீந்திரிய சுகம் மற்றும் ஆனந்தத்தின் அனுபவத்தில் இருப்பாங்க. ஸோ இப்படி விலகி சாட்சியாக இருக்கிறத பற்றி 1970 முரளியில், அவ்யக்த முரளியில் பாபா அதிகமாக சொல்கிறாரு. நம்மளும் அந்த அவ்யக்த முரளியிலும் போடுறோம், அவசியம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டே இருக்கும் அவ்யக்த முரளின்னு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா வரும். ஸோ பல விதங்களில் உள்ள இந்த விராட நாடகத்தின் ஒவ்வொரு விஷயத்திலும் குழந்தைகளாகிய உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கணும். இது நம்ம நன்மைக்காக தான் நடக்குது அப்படிங்கிறதுல நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம், புதுசாக மாறிடாது. கண்டிப்பாக நன்மையில் தான் இருந்திருக்குதுன்னு பாபா சொல்லியிருக்கிறார். முற்றிலும் நன்றியுடையதாக இருக்குதான் இந்த நாடகம். பாருங்கள், இந்த நாடகம் ஒவ்வொரு ஆத்மாவையும் அதோடைய பாகத்தை முழுமையான முறையில் நடிக்க வச்சிடுது. அதனால்தான் முற்றிலும் நன்றியுடையதாக இருக்குது அப்படிங்கிறார். இல்லை ஒவ்வொரு ஆத்மாவையும் நடிக்க வைக்கிது இல்லையா, பாபா உட்பட. அது தவறான பாகமாக கூட இருக்கலாம், ஆனால் அதையும் முழுமையான முறையில் நடிக்க வச்சிடுது. இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. கெட்டது மற்றும் நல்லது ரெண்டு திட்டங்களும் பதிவாகி இருக்கு. பிறகு எந்த ஒரு விஷயத்திலும் சந்தேகம் எழுவதுன்றது ஞானம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு நடிகரும் அவங்களுடைய நடிப்பு நடிச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி சினிமாவில் பலவிதமான பேரில் ரூபங்களில் நடிகர்கள் அவங்களுடைய நடிப்பை நடிக்கிறாங்க இல்லையா, அதை பார்க்கும் பொழுது நமக்கு யார் மேலேயாவது கோபம் வருமா, அல்லது யார் மேலேயாவது சந்தோஷம் வருமா? அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரம் அவங்க நடிக்கிறாங்க, அவ்வளோதான். இது ஒரு விளையாட்டு நாடகம்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கான நல்ல பாகம் கிடைச்சிருக்குது. இது அழிவற்ற பாகமும் கூட. ஸோ இது அழிவற்ற சினிமான்னு சொல்லலாம். இதை சாட்சியாக, அதாவது விலகி இருந்து
ஒரே சீரான மனநிலையோட மகிழ்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் எது நடந்தாலும். ஸோ குழுவில் இந்த கருத்தை ரொம்ப நல்ல முறையில் தாரணை பண்ணணும். ஏன்னா குழுவில் தானே சமஸ்காரம் முதல் வருது. ஸோ அப்போ இதை சொல்லி நம்ம குழு இதை தாரணை பண்ணணும். எது நடந்தாலும் சாட்சியாக பார்க்கணும். ஸோ ஒருவரை ஒருவர் ஈஸ்வரிய ரூபத்தில் பார்க்கணும் இல்லையா? பாபா நம்மளை எப்படி பார்ப்பாரோ அதே ரூபத்தில் நம்ம பார்க்கணும். உணரக்கூடிய ஞானத்தை பயன்படுத்தி எல்லா ஈஸ்வரிய குணங்களையும் தாரணை பண்ணணும். உங்களுடைய லட்சிய ஸ்வரூபத்தின் நினைவின் மூலமாக இல்லை, நம்மளுடைய லட்சியம் என்ன பெர்ஃபெக்ட் ஸ்டேஜ் ஆகணும். அந்த ஸ்வரூபத்தின் நினைவின் மூலமாக அமைதி, பணிவு, தைரியம், இனிமை, குளிர்ச்சி இந்த மாதிரி அனைத்து தெய்வீக குணங்களையும் வெளிப்படுத்தணும். இல்லை, அனைத்து தெய்வீக குணங்களும் நிரம்பியவராக ஆகிறது தான் லட்சியம். ஸோ அதை ஞாபகப்படுத்தி அதன் ஸ்வரூபம் அந்த அமைதி குணத்தை வெளிப்படுத்தணும், பணிவு குணத்தை வெளிப்படுத்தணும், தைரியம், இனிமை, குளிர்ச்சி எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும். ஸோ தைரியமான ஸ்திதியை தாரணை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான அஸ்திவாரம் என்ன தெரியுமா? பொறுத்திருந்து பார்க்கிறது, வெயிட் அண்ட் சீ. அதுதான் தைரியம். இல்லை, என்ன தான் ஆகுது பார்த்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கறது, பதறக்கூடாது. என்னுடைய பிரியமான குழந்தைகளே, பொறுத்துக்கிட்டு இருக்கிறது தான் தைரியமாக இருக்கிறது. ஸோ உங்களுடைய மனசில் முதல்ல தைரியத்தை தாரணை பண்ணி அதுக்கு பிறகு வெளியில் நடக்கிற இந்த விராட நாடகத்தை சாட்சியாக பார்க்கணும். அது சினிமா பாட்டே வருதில்ல, என்ன தான் நடக்கும் நடக்கட்டுமே, அதை தான் உண்மையான தைரியன்றாங்க தாதி. ஸோ எதாக இருந்தாலும் நான் பார்க்குறேன். ஸோ எந்த ஒரு ரகசியமும் கேட்கும்போது புரியலை அப்படின்னா கூட தைரியத்தின் குணத்தை தாரணை பண்ணணும். இல்லை, ஏதோ ரகசியம் இருக்குது பார்ப்போம் அப்படின்னு தாரணை பண்ணணும். நேரம் வரும் பொழுது அந்த தைரியத்தின் குணத்தின் மூலம் ரகசியத்தை கேட்கும் பொழுது ஒருபோதும் குழப்பமடைய மாட்டீங்க. இல்லை, நேரம் வரும்போது உங்களுக்கு அது வெளிப்படும். அப்போ அதில் இருக்கிற நன்மை தெரியும், குழம்ப மாட்டீங்க. ஸோ எவ்வளோ ஆழமான விஷயம் கிளாஸ் இல்லையா? அதனால் ஹே முயற்சியாளர் ஆத்மாக்களே, கொஞ்சம் நில்லுங்க மற்றும் ரகசியத்தை பார்த்து முன்னேறி செல்லுங்கள். இல்லை, வெயிட் அண்ட் சீ, பொறுத்திருந்து பாருங்கள். இந்த தைரியமான நிலையின் மூலம் முழு காரியமும் முழுமையாக வெற்றி அடையும். ஸோ இந்த தைரியம், அந்த குணம் ரொம்ப முக்கியம். அதுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா இந்த குணம் நம்பிக்கையோடு பிணைக்கப்பட்டு இருக்குது. இப்படி நிச்சய புத்தி சாட்சியாக இருந்து ஒவ்வொரு விளையாட்டையும் சிரித்த முகத்தோடு பார்த்து உள்ளுக்குள்ள தைரியத்தோடவும் உறுதியாகவும் இருக்கிறதுக்கு பேர் தான் ஞானத்தின் பரிபக்குவ நிலை. இல்லையா? நிச்சய புத்தியோட விலகிருந்து சிரித்த முகத்தோடு பார்க்கறது. ஸோ அப்படி தான் மகாபாரதத்தில் கிருஷ்ணரை காட்டுவாங்க இல்லையா? என்ன நடந்தாலும் அவர் முகம் சிரித்தபடியே இருக்கும். ஸோ அதுதான் ஞானத்தின் பரிபக்குவ நிலைன்றார். ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவர்களும் இதேமாதிரி சிரித்த முகத்தோடவே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கிறாங்க, நமக்கு தெரிஞ்சு சிரித்த முகத்தோடு இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். இது கடைசியில் சம்பூர்ண நிலைக்கான நேரத்தில் உங்களுடைய நடைமுறை சுரூபமாக மாறி இருக்கும். இந்த குணம் சிரிச்ச முகத்தோட தைரியமாக உறுதியாக இருக்கிற குணம், விலகி இருக்கிற குணம். ஸோ அதனால்
நீண்ட கால பயிற்சி வேணும் இல்லையா? இந்த சாட்சி நிலையில் நிலைச்சிருக்கிறதுக்கான முயற்சி அதிக காலம் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அது கடைசியில் கை கொடுக்கும். எப்படி நாடக நடிகர்கள் தனக்கு கிடைச்ச பாகத்தை நடிக்கிறதுக்கு முன்னாடி ரிஹர்சல் பார்ப்பாங்களோ, அதே மாதிரி பிரியமான மலர்களாகிய நீங்கள் கூட வரக்கூடிய மிகப்பெரிய சோதனையில் யோக பலத்தின் மூலம் தேர்ச்சி ஆகணும் அப்படின்னா அதுக்கு முன்கூட்டியே ரிஹர்சல் பார்க்கறது அவசியம் இல்லையா? அதற்கான முயற்சி அதுக்கு முன்னாடியே பண்ணணும். அதுவும் அதிக காலம் இந்த முயற்சி செஞ்சுருக்கணும். இல்லாட்டினா அந்த நேரத்தில் பயத்தில் தோல்வி அடைவீங்க. ஸோ பாபா குழந்தைங்களுக்கு நிறைய டெஸ்ட் பேப்பர் வர்றது நல்லது. ஏன்னா அதெல்லாம் ரிஹர்சல். அப்போ தான் கடைசியில் தைரியமாக இருப்பீங்க. இல்லைன்னா பயத்தில் தோற்றுடுவீங்க. பயந்தாலே தோற்றுட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை? தைரிய லக்ஷ்மின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதனால் முதல்ல தன்னுடைய ஈஸ்வரிய அஸ்திவாரத்தை பாபா மேலேயும் நாடகத்தின் மேலேயும் நாம் வச்சுருக்கிற அந்த நம்பிக்கைன்ற அஸ்திவாரத்தை உறுதியாக வச்சு தெய்வீக குணங்களுடையவர்களாக ஆகிடுங்க. என்னானாலும் தெய்வீக குணத்தை தான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு ஆகணும். ஞான சுரூப ஸ்திதியில் நினைச்சிருக்கிறதன் மூலமாக தானாகவே அமைதி ரூப நிலை ஏற்பட்டுடும். ஏன்னா மெயினாக ஞானஸ்வரூப ஸ்திதியில் தான் ஃபஸ்ட்டு இருக்க சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கப்புறம் அன்பில் வர சொன்னாங்க. ஞானஸ்வரூபத்தில் இருக்கும்போது அமைதி வந்துடும். அப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்காது. அந்த அன்பில் எக்ஸைட்மெண்ட் வரும்போது தான் பற்று வருது. ஞானி ஆத்மாக்கள் ஒன்றா உட்காந்து முரளி கேட்கும் பொழுது நாலாபுரமும் அமைதிக்கான வாயுமண்டலம் உருவாகிடுது. ஏன்னா அவங்க எந்த ஒரு மகா வாக்கியம் கேட்டாலும் அதோடைய ஆழத்துக்கு போயிடுறாங்க. ஸோ ஆழத்துக்கு போகிறதுனால அவங்களுக்குள்ள இனிய அமைதியின் உணர்வு ஏற்படுது. அது சுற்றி வைப்ரேஷன், அமைதியின் வைப்ரேஷனை உருவாக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் தனியாக உட்காந்து முயற்சி செய்ய வேண்டியதில்லை. ஞானஸ்திதியில் நிலைச்சிருக்கிறதன் மூலம் இந்த குணம் தானாகவே வந்துடும் இல்லையா? ஞானத்தை சிந்தனை பண்ணும்போது இந்த குணம் வந்துடும். குழந்தைகளாகிய நீங்கள் அதிகாலையில் எழுந்திரிச்சு ஏகாந்தத்தில், அதாவது தனிமையில் உட்காரும் பொழுது சுத்த சிந்தனைகள்ன்ற அலைகள் உருவாகுது இல்லையா? அந்த எண்ண அலைகள்னுவாங்களே, அதுமாதிரி சுத்தமான எண்ணம்ன்ற அலைகள் உருவாகுது. அந்த நேரத்தில் ரொம்ப விடுபட்ட நிலையில் இருக்கணும். பிறகு தனது நிஜமான சுத்த சங்கல்பத்தில் நிலைச்சிருக்கிறதன் மூலம் மற்ற எல்லா சங்கல்பங்களும் தானாகவே அமைதியாகிடும் இல்லை? விடுபட்ட நிலையில் இருந்து சுத்த சங்கல்பத்தில் நிலைச்சிருக்கணும். அப்போ மற்ற தேவையற்ற சங்கல்பங்கள் தானாக அமைதியாகிடும். மனமும் அமைதியாகிடும். ஏன்னா மனசை வசப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது சக்தி வேணும் இல்லையா? அதனால் முதல்ல தன்னுடைய லட்சிய ஸ்வரூபத்தின் சுத்த சங்கல்பத்தை தாரணை செய்யுங்க இல்லையா? அனைத்து தெய்வீக குணங்கள் நிரம்பிய ஸ்வரூபமாகணும். அதான் லட்சிய ஸ்வரூபம். அதற்கான சுத்த சங்கல்பத்தை தாரணை பண்ணுங்க. எப்போ உள்ளார்ந்த புத்தி யோகம் நியமப்படி இருக்குதோ அப்போ உங்களுடைய இந்த சங்கல்பமற்ற நிலை தானாகவே ஏற்பட்டுடும் இல்லை? புத்தி யோகம் பாபா கிட்ட மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா மற்ற தேவையற்ற சங்கல்பம் இல்லாத நிலை தானாக ஏற்பட்டுடும். நல்லது. ஸோ தன்னுடைய லட்சிய ஸ்வரூபத்தின் நினைவின் மூலம் அமைதி, பணிவு, தைரியம், இனிமை, குளிர்ந்த நிலை போன்ற எல்லா தெய்வீக குணங்களையும் தாரணை பண்ணணும். நிச்சய புத்தியுடைய சாட்சி பார்வையாளராகி இந்த விளையாட்டை சிரித்த முகத்தோடு பார்த்து உள்ளார்ந்த தைரியத்துடனும்
உறுதியான மனநிலையுடனும் இருக்கணும். அதிக காலம் இந்த சாட்சி நிலையில் நிலைச்சிருக்கக்கூடிய முயற்சி பண்ணணும். வரதானம்: ஒருவருடைய வழியில் மற்றும் ஒருவரோடு மட்டும் சம்பந்தம் வைக்கக்கூடிய சம்பூர்ண ஃபரிஸ்தா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம்: நிராகார மற்றும் சாக்கார ரூபத்தில் புத்தியின் தொடர்பு மற்றும் சம்பந்தத்தை ஒரே ஒரு பாபாவோடு மட்டும் நீங்கள் உறுதிப்படுத்திட்டீங்கன்னா ஃபரிஸ்தா ஆகிடலாம். அதில் நிராகார ரூபத்திலும் பரந்தாமத்தில் இருக்கிற ஆத்ம ஒளிப்புள்ளி, சாக்கார ரூபத்திலும் பாப்தாதா அவரோட புத்தியை இணைக்கிறது. அப்போ ஈஸியாக ஃபரிஸ்தா ஆயிடலான்றாங்க. யாருக்கு எல்லா சம்பந்தமும் தொடர்பும் ஒருவரோடு மட்டும் இருக்குதோ அவங்க எப்போவுமே ஃபரிஸ்தாவாக தான் இருப்பாங்க. இல்லை வேறு யாரோடையும் எதோடையும் தொடர்பு இல்லை, அவங்க தான் ஃபரிஸ்தாவாக இருப்பாங்க. எப்படி அரசாங்கத்தில் சில சமயம் இந்த பாதை தடை செய்யப்பட்டு இருக்குதுன்னு போர்டு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மற்ற எல்லா பாதையும் நீங்கள் தடை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் புத்தி அலைப்பாயிருதுன்னு நின்றுடும். வெறும் பாபாவை நோக்கி மட்டும்தான் போகணும். பாப்தாதாவுடைய கட்டளையே முதல்ல அனைத்து பாதைகளையும் தடை போடுங்க, இழுத்து மூடுங்க. இதனால் ஈஸியாக ஃபரிஸ்தா ஆயிடலாம். இல்லையா, பாபாவை தவிர எல்லா பாதையும் இழுத்து மூடுங்க. சூப்பரான வரதானம். ஸ்லோகன்: சதா சேவையிலேயே ஊக்க உற்சாகத்தோடு பிஸியாக இருக்கிறது தான் மாயா கிட்டேருந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான சாதனம். அவ்யக்த இஷாரா: மகானாகிறதுக்காக இனிமை மற்றும் பணிவன்ற குணங்களை தாரணை பண்ணுங்க. உங்களுடைய வார்த்தை மற்றும் சொரூபம் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும். என்ன பேசுகிறீங்களோ அந்த சொரூபத்திலே இருக்கணும். வார்த்தை தெளிவாகவும் இருக்கணும், அதில் அன்பும் இருக்கணும், பணிவும் இருக்கணும், இனிமைத்தன்மையும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும் உங்களுடைய வார்த்தை. அன்பு, பணிவு, இனிமை மூணும் கலந்து இருக்கணும். சத்தியத்தன்மையும் இருக்கணும். இது வார்த்தையில் மட்டும் இருந்தால் போதாது, உங்கள் சொரூபத்திலையும் இதெல்லாம் இருக்கணும். பணிவு இருக்கணும். ஏன்னா இந்த சொரூபத்தின் மூலமாக தான் பாபாவை உங்களால் வெளிப்படுத்த முடியும். பயமற்றவராக இருக்கணும், அதே நேரத்தில் மரியாதை நிரம்பிய வார்த்தையாக இருக்கணும். உங்கள் வார்த்தையில் பயம் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் மரியாதை இருக்கணும். சமநிலை, இந்த ரெண்டு விஷயத்திலும் பேலன்ஸ் இருக்கணும். பயம் இல்லைன்னு திமிராக பேசிடக்கூடாது, மரியாதைன்றதுனால பயந்தும் பேசிடக்கூடாது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தில் சமநிலை இருக்கும் பொழுது தான் அதிசயம் ஏற்படும். அதன் பிறகு உங்களுடைய வார்த்தைகள் கடுமையாகவே இருக்காது, இனிமையாக தான் இருக்கும். ஸோ செம பவர்ஃபுல்லான அவ்யக்த இஷாரா இல்லையா? ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.